அனைவருக்கும் வணக்கம். ஆண்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிதுன ராசி பெண்களின் ரகசியம். அலட்சியம் வேண்டாம். அப்படி மிதுன ராசி பெண்களினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய குணங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன அல்லது அவர்களுடைய ரகசியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிதுன ராசி என்பது மூன்றாவது ராசியாகும். இந்த மிதுன ராசியில் மிருகசுரீஷம் 2, 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆவார்கள். மாறிக்கொண்டே இருக்கும் 2 பக்கங்களை கொண்ட தன்மையுடையவர்கள் இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகள். தனது உடை, தொழில், உறவிடம், காதல், அன்பு போன்று எல்லாவற்றையும் மிக குறுகிய கால இடைவெளியில் மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவராக இருப்பார்கள். எதையும் ஆழமாக படிக்காமல் நுனிப்புள் மேயும் தன்மை கொண்டவர். பொதுவாக வேகமாக பேசும் தன்மை கொண்டவர். பழமையில் நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாதவர்கள். தற்போது எங்கிருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள். இவர்கள் ஒல்லியான, உயரமான உடல்வாகும், வேகமான நடக்கும் தன்மையும் உடையவர்கள். பார்வை பலவற்றின் மீது பாய்ந்து கொண்டே இருக்கும். இதிலும் ஒரு வேகமாக ஆர்வத்துடன் இருப்பார்கள். உடனடியாக நட்பு கொள்ளும் தன்மையும் இவர்களிடம் உண்டு. மிகவும் வேகமாக செயல்பாடும் கொண்டவர்கள். பெரிய வெற்றியை உடையவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்கள். இவர்கள் ஒரு இடத்தில் ஒரே கருத்துடன் இருப்பார்கள் என்று எண்ண முடியாது. சூழலுக்கு தக்கவாறு பேசி சமாளிக்கும் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள். மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இரட்டத்தன்மை கொண்டவர்கள். ஒரே நேரத்தில் 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட செயல்களை தெளிவாக செய்யும் திறன் இயல்பாக வரப்பெற்றவர்கள். ஒரே மாதிரியான செயல்பாடுகளை வெறுக்கக்கூடியவர்கள். குறித்த நேரத்தில் ஓரிடத்தில் இருக்க மாட்டார்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நேரம் தவறி வருவார்கள். எதிலும் மாற்றத்தையும் அதனால் கிடைக்கும் புதிய உணர்வுகளையும் தேடி செல்லும் குணம் உடையவர்கள். வேகமாகவும் இனிமையாகவும் பேசி மற்றவர்களை தன் வழிக்கு ஈர்ப்பவர்கள். காதலிக்கும் போது கூட நேரம் தவறி காலம் தாழ்த்தி தான் வருவார்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களை வெறுக்க நினைத்தாலும் மன்னித்து விடுவார்கள். பல துறை அறிவும் பேச்சு திறமையும் இவர்களை வெற்றிகரமான அரசியல்வாதியாக்கும். மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் மிளிர்வார்கள். பேச்சால் மற்றவர்களை மாற்றும் சக்தி கொண்டவர்கள். எதிலும் துறைக்கு அதிபதியான புத்திசாலித்தனமும் தொழில் ரீதியாகவும் எழுத்தி பணம் சேர்க்கும் திறமை உடையவர்கள். ஆனால் கடிதங்களுக்கு பதில் எழுத மிகுந்த கால தாமதம் செய்வார்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புனைப்பெயர் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள். பல மொழிகளில் படிக்கவும் பேசவும் திறமையுள்ளவர்கள். மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை செய்தவரிடமே விற்கும் வார்த்தை ஜாலம் மிக்கவர்கள். ஒரு சில நேரங்களில் இப்படி மற்றவற்றை ஏமாற்றும் பழக்கம் சிக்கலில் கூட முடியும். ஆனால் பெரிய குற்றம் செய்யும் அளவிற்கு தவறான எண்ணம் உள்ளவர்கள் அல்ல. இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல கற்பனை திறன் உடையவர்கள். விற்பனை மேம்பாடு, விளம்பரம் செய்தல், பரப்புதல் போன்றவற்றில் நிபுணர்கள். நிகரற்றவர்கள். இயல்பாகவே இவர்கள் விற்பனையாளர்கள். மற்றவர்களை விட அதிகப்படியான துக்கம் இவர்களுக்கு. மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிகப்படியான தூக்கம் இவர்களுக்கு தேவைப்படும். ஆனால் இவர்களால் அப்படி தூங்க முடியாது. நரம்பு தளர்ச்சியால் அவதிப்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு நல்ல சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் தேவை. இவை செயல்பட இயலாத சூழலில் தோல், கைவிரல்களில், குடல், நுரையீரல் போன்றவற்றில் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமில்லாமல் மலஜல வெளியேற்றும் உறுப்பு கோளாறு, மூட்டுவலி, தலைவலி போன்றவற்றையும் எளிதில் பெறுவார்கள். இவர்களுடைய அலைபாயும் எண்ணத்திற்கு அடியில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். ஆனால் அது என்ன என்பதை அவரால் கண்டுபிடிக்க இயலாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று எண்ணக்கூடியவர்கள். எதையும் மனதிலேயே தேடி செல்வக்கூடியவர்கள். புத்திசாலித்தனமான நகைச்சுவை உணர்வு மற்றும் நிர்வாகத்தினர் இருந்தாலும் விடாமுயற்சி, பொறுமை, நிதானம் இல்லாதவர்களுக்கு பழையது சிறந்ததாக இருந்தாலும் எளிய புதியதற்காக மாற்றிவிடும் தன்மை உடையவர்கள். காற்றிலே ஆகாயத்திலேயே மிதக்கக்கூடியவர்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எதிர்பாராத பல
செயல்களை செய்து வெற்றி காணக்கூடியவர்கள். மிதுனத்தில் பிறந்த ஒரு பெண்ணை மனதால் 2 பெண்களை மணப்பதற்கு சமம். ஏனெனில் பலதரப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்கள். இவருடைய மனம் எப்பொழுதுமே பயணப்பட்டு கொண்டே இருக்கும். இவருடைய பலதரப்பட்ட குணாதிசயங்கள் அனுசரித்துக் கொள்வதே பெரிய பொறுப்பாகும். பொறுப்பான வயது வரும் வரை காதல் ஒரு விளையாட்டுதான். இவருடைய கற்பனை திறன் பல வர்ண ஜாலங்களை நிகழ்த்தும். வேலைக்கு சென்றால் ஓரிடத்திலும் நிலைக்க மாட்டார்கள். மதிப்பும் மரியாதையும் தந்தால் ஒரு நல்ல துணையாக இருப்பார்கள். மற்ற ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும் காதல் இன்பம் தருவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். அன்பான வீட்டு தலைவி என்ற நிலையில் இருந்து தீவிரமான சிந்தனைவாதி என்ற நிலைக்கு மாறினாலும் சாதாரண கோபதாப உணர்வுகளையும் கண்ணீரையும் வெளிப்படுத்தும் பெண்ணாகவும் மாறும் வேறுபட்ட குணங்களை கொண்டவராகவும் இருப்பார்கள். உண்மையான தெய்வீகமான காதலுக்கு ஏங்கினாலும் அவருக்கு கிடைக்காமலேயே இருக்கும். தான் விரும்பும் குணங்களை உடைய கணவனை தேடி தேடி சலித்து போவார்கள். பல விளையாட்டுகளில் விருப்பம் இருக்கும். எனினும் பெண்மையினுடைய மென்மையோடு இருக்க முடியும். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவரிடம் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை எதிர்பார்க்கவில்லை. எனில் அவர் சிறந்த துணையாகவே இருப்பார்கள். அருகாமையிலேயே இருந்து பழகவில்லை எனில் உங்களை மறுத்து விடவும் செய்வார்கள். மாற்றங்களை ஒத்துக்கொள்வதும் தேடி செல்வதும் இவரது இயல்பு. ஒரு மிதுன ராசி பெண் பல மனைவிகளுக்கு சமம். முதலாம் அவர் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரியெல்லாம் வளைந்து கொடுப்பார்கள். இரண்டாம் அவர் புத்திசாலித்தனமான சிந்தனைவாதி, இதனாலும் எளிதில் பாதிக்கப்படாதவர்கள். மூன்றாம் அவர் ஒரே மாதிரியான வீட்டு வேலையினால் சோம்பலும் எரிச்சலும் அடைவார்கள். இப்பெண் உங்களுடைய உணர்வு பூர்வமான மற்றும் அறிவுபூர்வமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நான்காம் அவர் விளையாட்டு பிரிப்பில் மிகுந்த தாய். அதே போல் குழந்தை காதலன் கட்டுண்டு விடக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள். தாயினுடைய தனித்துவமான வாழ்வை குழந்தைகளுக்கும் தொடர்வார்கள். இவருடைய நீண்ட நேரம் பேச குழந்தைகள் விரும்புவார்கள். விருந்தினர்களை உபசரிப்பதில் நிபுணர். சிறந்த அழகுணர்ச்சியுடன் புதிய பெண்ணாக இருப்பார்கள். எதை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்வார்கள். கடந்த காலத்தை எண்ணாது ஏதாவது செய்து கொண்டே இருந்தாலும் ஓய்வு தேவை என்று ரகசியமாக நினைக்கக்கூடியவர்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தற்சார்புடையவராக இருந்தாலும் மற்றவர்களை அப்படி நடத்த மாட்டார்கள். இது அவருடைய இரட்டை தன்மையினுடைய அடையாளங்களாகும். அவருடைய மனம் பொதுப்படையாகவே யோசிக்கும். மனம் அறிவுபூர்வமானதாகும். அதே போல் மனிதர்களை விரும்பக்கூடியவர்கள். தனிமைக்கு எதிரி. இவர்கள் மற்றவர்களை தோண்டி ஒரு வேலையை செய்ய வைக்கும் பேச்சு திறன் வாய்ந்தவர்கள். வெளி தோற்றத்தில் கலகலப்பாக இருக்கும் இவர்கள் உள்ளூர தனிமைவாதிகள். இவர்கள் முன்னேற்றத்திற்கு வேண்டிய சிந்தனைகளில் கவனம் செலுத்துவாரே தவிர சாதாரண கணக்குகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதே போல் பழமை மற்றும் ஏற்கனவே பின்பற்றப்பட்ட மரபுகள் முறைகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள்.